விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர். சுதந்திர வேள்வியில் கலந்து போராடிய நம் தமிழகத்தை சேர்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும் சுதந்திரம் தொடர்பான நிகழ்வுகள் பற்றியும் இந்த ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம். அப்படி இப்போது நாம் பார்க்க போகும் பெண் தான் அஞ்சலை அம்மாள். இவர் பெயரில் மட்டும் அஞ்சலி இல்லை, உண்மையிலேயே அந்நியர்களை எதிர்க்கும் இவர் அஞ்சலி இல்லை. இவர் பிறந்தது கடலூர் மாவட்டம். பேச்சிலே வெளுத்து வாங்கும் வல்லமை படைத்தவர். இவர் பேச்சை கேட்டு வெள்ளைக்காரர்களும் அஞ்சுவார்களாம். மகாத்மாவுடன் அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்ட மட்டுமல்ல, இவரது பேச்சு அனைவரிடமும் விடுதலை வேட்கையை தோன்றுவார். தன் சொத்துக்களை எல்லாம் விட்டு ஒத்துழையாமை இயக்கத்தையும் நடத்தியவர். இவர் அடிக்கடி சிறை சென்று வந்தவர். அப்படி இவர் முதல் முறையில் பங்கேற்றது 1920 ஒத்துழையாமை இயக்கம். 1927 நீலன் சிலை அகற்றும் போராட்டம். அது என்ன சிலை அகற்றும் போராட்டம்? யார் அந்த நீலன்? இதுதானே தங்கள் கேள்வி. பிரிட்டிஷாரால் தமிழ்நாட்டில் ஜெனரலாக நியமனம் செய்யப்படுகிறார் கர்னல் நீல். தமிழ்நாட்டின் ஜெனரலாக இந்த நீல் பல தமிழ் போராட்ட வீரர்களை துப்பாக்கியால் சுட்டும் தூக்கிவிட்டும் இல்லாமல் ஆகிறார். அப்படிப்பட்ட நீலுக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் சில வைத்திருக்கிறார்கள். நம் தமிழர்களின் போராட்டம் நீலச்சரின் மீது பாய்கிறது. திட்டம் தீட்டுகிறார்கள். என்ன திட்டம் என்பதை பார்ப்போம். மூவர் சந்திப்பு. வணக்கம் சிதம்பர பாரதி. வணக்கம் சீனிவாச பாரதன். என்ன அம்மையார் வருவதாக கூறினாரே, இன்று நீல் சிலை குறித்து முக்கியமான முடிவு எடுக்க வேண்டுமே. இதோ வந்து விட்டார் பத்மாசினி அம்மையார். வணக்கம். வணக்கம். இரவோடு இரவாக நாம் ஏற்கனவே பேசியபடி நீல் சிலையை அவ்விடத்திலிருந்து நீக்க வேண்டும். பத்மாசினி, முதலில் தெளிவாக சொல்லு. உடைக்க வேண்டுமா, அகற்ற வேண்டுமா, அல்லது பெயர்த்து எடுக்க வேண்டுமா? நமக்கும் நம் நாட்டிற்கும் தேவையில்லை என்றான பிறகு அகற்றினால் என்ன, உடைத்தால் என்ன, என்ன செய்தாலும் சரி, அந்த சிலை அங்கே இருக்க கூடாது. சரி சீனிவாச பரதன், இச்செயலை செய்ய நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? திருநெல்வேலியை சேர்ந்த சுப்புராயலு நாயுடுவையும் ராமநாதபுரத்தை சேர்ந்த முகமது சாலியாவையும் தான். அது மட்டுமல்ல, இன்று இரவு போராட்ட வீரர்களை அழைத்துக் கொண்டு இருவரும் வந்து வேலையை முடித்து விடுவார்கள். சரி, நாளை காலை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இப்போது நாம் புறப்படுவோம். நீல் சிலை உடைத்தல். போலீஸ் கைது செய்தல். செய்தி தீயாய் பரவுதல். என்ன, சிலையை அகற்ற சென்ற நம் போராட்ட வீரர்களை கைது செய்து விட்டார்களா? இருவர் நால்வர் என்று சென்றால் தானே கைது செய்வார்கள். நம் படையுடன் சென்றால் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நானும் வருகிறேன். நானும் வருகிறேன். என் குழந்தை அம்மா கண்ணும் நானும் வருகிறோம். இப்பொழுதே கிளம்புவோம். சென்னை மவுண்ட் ரோட்டில் நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெறுகிறது. போலீசார் கைது செய்தல். நீல் சிலை அகற்றுதல். போராட்டம் வெற்றி பெற்றது. காந்தியடிகளின் அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்ட பெருமை அஞ்சலை அம்மாளையே சாரும். மீண்டும் 1934 கடலூர் வருகிறார் மகாத்மா. அஞ்சலை அம்மாள், உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? மகாத்மா காந்தி கடலூர் வந்திருக்கிறார். ஆனால் நீதான் உன் பேச்சாலேயே போராட்ட உணர்வை தூண்டுகிறாயாமே. அதனால மகாத்மாவும் அஞ்சலை அம்மாளும் பார்க்கவோ பேசவோ கூடாது என்று தடை விதித்திருக்கிறதாம் அரசு. என்ன, சொந்த மண்ணிற்கு வருகை புரிந்திருக்கும் மகாத்மாவை நான் சந்திக்க தடையா? தடையை மீறினால் எதற்கு அஞ்சலி அம்மாள்? வேண்டாம், மீண்டும் சிறையில் அடைப்பார்கள். எதற்கு தேவையில்லாமல்? அப்படி என்றால் அவர்கள் எனக்கு பயம் காட்டுகிறார்களோ? நான் யார் என்று அவர்களுக்கு காட்டுகிறேன். எங்கேயும் தனியே செல்லாதே அஞ்சலி அம்மாள். சரி சரி, உறங்க செல்வோம். காலையில் சந்திப்போம்.
இரவோடு இரவாக மகாத்மாவை காணச் செல்லுதல். மீண்டும் வீடு திரும்புதல். மகாத்மாவின் வேலையால் அஞ்சலையம்மாள் உறவினரிடம் ஏதோ முணுமுணுத்து விட்டு செல்லுதல். அஞ்சலையம்மாள், நீ தனியாக சென்று மகாத்மாவை பார்த்துவிட்டு வந்தாயா? உங்களுக்கு எப்படி தெரியும்? மகாத்மாவிடமிருந்து ஒரு ஆள் வந்தார். நீ அரசு தடை விதித்தும் தைரியமாக அவரை சந்திக்க சென்றதால் அவர் உன்னை யாருக்கும் அஞ்சாத பெண்மணியாக, தென்னாட்டின் ஜான்சி ராணியாக பெருமைப்படுத்துவதாகவும் கூறி அனுப்பியிருக்கிறார். தென்னாட்டின் ஜான்சி ராணி, அஞ்சலையம்மாள், தென்னாட்டின் ஜான்சி ராணி, அஞ்சலையம்மாள், தென்னாட்டின் ஜான்சி ராணி. அஞ்சலையம்மாள். இந்திய விடுதலைக்காக போராடிய தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலையம்மாள் கணவனை கொண்டதற்காக மண் என்று கூட பாராமல் போராடிய கண்ணகி, விண்வெளியில் சாதனை படைத்த கல்பனா சாவ்லா, பாடல் பாடிய அணியமொழியிலும் இடம் பிடித்த இசை பேரரசி ஜானகி அம்மாள். இப்படி பலரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிங்கப்பெண் இருக்கிறார். இதை நாம் நல்ல வழி நாட்டுக்காக நாமும் பயன்படுத்துவோம். வரலாற்றிலே ஜெய்.